காமாட்சி விளக்கு எடுத்துன்னு போகாம குத்து விளக்கு எடுத்துட்டு போய் பூஜைக்கு பண்ணிக்கணும். எக்காரணத்து கொண்டும் ஒரு வீடு பால் காய்ச்சி உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் அந்த காமாட்சி விளக்கு வெளியே வரக்கூடாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால காமாட்சி விளக்கு வச்சு பூஜை பண்றது உத்தமம் கிடையாது, சிரத்த கிடையாது, திருவிளக்கு பூஜை. அதனால அந்த திருவிளக்கு பூஜை அப்படின்றது சாமி வீட்டில் நடு வீட்டில் மட்டும்தான் இருக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது. அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் குத்து விளக்கு வச்சு பண்ணணும் அப்படின்னாக்க, குத்து விளக்கு இந்த ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்தது தான் நம்மளுடைய இந்து தர்மம். ஆகவே அந்த குத்து விளக்குல 5 முகங்கள் இருக்கு. அந்த 5 முகங்களுக்கு ஒன்னொன்னு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்கின்ற 4 முகத்தை குறித்து நம்ம என்கின்ற 5வது முகம் நம்மளை குறிக்குது. அப்ப திருவிளக்கு பூஜையில பெரும்பாலும் அகலமான குழி வச்சு விளக்கு ஏற்றினாக்கா 5 திரி போட்டு ஏற்றலாம். 5 திரியும் போட்டு நமஸ்காரம் பண்ணினாக்கா 5 திசைகள் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் வணங்கக்கூடிய ரூபமாக தீபத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அவர்களை மகாலட்சுமியாக பாவித்து பூஜித்து இப்பொழுது குங்குமார்ச்சனையாக செய்யப்பட இருக்கின்றோம்.